அப்படியே அம்சமாக ஆமா பாங்குயிலே பூங்குயிலே என்று அழகாக இருந்தவள் இருந்த தேவி பார்வதி உமை இனிமேல் தான் பாருங்க அம்பாள் என்ன ரூபத்துல வர போறாங்க அம்மாக்கமார்களாக. ஆமா என் தாயான பார்வதி தேவி ஈஸ்வரி அம்மாள் துர்க்கையாக மாறப் போகிறாள். அப்படி வெட்டி போட்ட உடனே ஆதி கைலாசம் வந்து அப்பா தந்தையே நான் நீங்கள் சொன்ன வேலையெல்லாம் செய்து முடித்து விட்டு வந்து விட்டேன். சொன்னது மாதிரி எதுக்கு எவன் வந்தாலும் அத்தனை வெட்டி போட்டு வந்து பாத்துக்கோங்க. மகனே மகிந்தா யாரையெல்லாம் வெட்டினாய்? ஆமா எதுக்கு எல்லாத்தையும் வெட்ட சொன்னீங்க? ஆவணெல்லாம் வெட்டி போட்டு வந்து பாத்துக்கோங்க. அக்னியை அணைக்க போகும்போது தடுக்க வந்தவர்கள் அத்தனை பேர்களையும் வெட்டி வீழ்த்தினேன். ஆமா ஆனால் ஒருவன் மட்டும் மயிலில் பறந்தான். ஒருத்த மட்டும் என் கையில அகப்படவன் மட்டும்தான் அவன் அன்னைக்கே ஒரே கூட போட்டு என்று சொன்ன உடனே சொன்ன வேலையிலே அதை கேட்ட பார்வதி இடிவிழுந்த மரம் போலானாள். என் தாயான பார்வதி அம்மாள் ஈஸ்வரி அம்மாள் ஏங்கி மனம் தான் சோர்ந்து ஆமம்மா ஐயோ நான் என்ன செய்வேன் அறமாறி வேண்டும் நானோ எத்தனை நாய் தந்தேன் வருஷமும் என்னை அழகாக பூ போல வளர்த்தாலே தக்கராசன். தாய் தந்தையர் இருவரையும் நான் இழந்தேனே, இழந்து விட்டேனே. அது என்ன நடந்திருக்கிறது என்பதை நான் இப்பவே காண வேண்டும். ஆமா உடனே வாருங்கள், இப்பொழுதே நான் பார்க்க வேண்டும். என்னுடைய அப்பாவையும் அம்மாவையும் காண வேண்டும். வேகமாகவே விறுவிறுவென்று வந்தார்கள். ஆமம்மா வெட்டுண்டு கிடக்கக்கூடிய மகனையும் பார்த்து ஆமா மைந்தனோ ஆமம்மா தாய் தந்தையர்களோ இருப்பதை கண்ணால் கண்டவுடனே பார்வதி அம்மாள் ஈஸ்வரி அம்மா அங்கே மார்பிலும் தலையிலும் அடித்தடித்து அழுகின்றாள். முத்து போல கண்ணீரை முகத்தோடு சோரவிட்டாள். பவளம் போல கண்ணீரை ஈஸ்வரி அம்மாள் பக்கமெல்லாம் அடித்தழுதாள். வயதை பெற்று வளர்த்தீர்கள். நீங்கள் என்னை வளர்த்த அருமை என்ன? ஆமா உங்களை நான் இப்ப பார்க்கும் பார்வை என்ன? ஆமா ஐயோ சுவாமி, பாலூட்டி சீராட்டி என்னை பாசம் காட்டி வளர்த்த தாய் தந்தையரை இழந்தேனே. இப்படி எல்லாம் ஒரு நாடகம் ஆடணும் உங்களுக்கு இப்படி என்ன இருந்திருக்கா? சுவாமி சுவாமி எனக்கு சுயம்பரங்கிற பேர்ல கல்யாணம்ங்கிற பேர்ல தேவி உமை கவலை கொள்ளாதே அம்மா, சாந்தமடைவாய். ஆமா இப்பவே அனைவரையும் நான் உயிர்ப்பிக்கின்றேன். ஆமா நீ ஒண்ணும் கவலைப்படாத. நீ கோவப்பட்ட நாடே தாங்காது, உலகமே தாங்காது. மகனே வேதபுத்திரா, ஆமா வடக்கு நோக்கி எந்த உயிர்கள் சென்று கொண்டிருக்கிறதோ ஆமா அந்த உயிர்கள் எல்லாம் வெட்டி அதிவிரைவில் எடுத்து வா. ஆமா இப்ப எப்படி உன் கல்ல கட்டதெல்லாம் வெட்டினியோ ஆமா அதே போல வடக்காம எந்தெந்த உயிர்கள்லாம் போய்கொண்டிருக்கிறதோ அந்த உயிர்களை வெட்டி கொண்டு வா என்று சொன்ன போது சொன்ன உடனே வேகமாக வந்தானே வேகுனே வேதபுத்திரன். யானை சென்று கொண்டிருந்தது. யானை தலையை வெட்டி கையில் எடுத்தான். ஆமா வடக்காம யானை போச்சு. ஆமா யானை தலையை ஒற்றே போடு. அது மட்டுமல்ல, சரி ஒரு மாடு சென்று கொண்டிருந்தது. மாட்டுத்தலை. ஆமா மாடு கொண்டு போய்கிட்டு இருந்தது. மாட்டு தலையை ஒற்றே கூட போட்டாச்சு. பசு சென்று கொண்டிருந்தது. அதனுடைய தலையை வெட்டி எடுத்தான். ஆமா ஒரு பசுமாடு போய்கிட்டு இருந்தது. அதையும் போட்டாச்சு. மூணு தலை வந்துருச்சு. அது மட்டுமல்ல, ஒரு ஆடு சென்று கொண்டிருந்தது. ஆமா மாட்டுத்தலையை வெட்டி கையில எடுத்துக்கொண்டு யாகசாலைக்கு வேகமாகவே விரைந்து ஓடி வந்தவுடனே என்ன செய்ய போகிறார்கள்? சிவபெருமானாகப்பட்டவர் யான தலையை பிள்ளையார் உடம்பை நிறுத்தி அந்த தலையை வைத்து அப்படி தீர்த்தத்தை தெளித்து. ஆமா உடம்பு தலை அங்க இருக்கு. அதுக்கு முன்னாடி அழகான முகமா இருந்தது. அழகான முகம் தான் போய் அழகு முகமா இருந்த பிள்ளையார். ஆமா ஆன தலையை பொருத்தினதுதான் ஆனைமுக பிள்ளையார். அங்கிலிருந்து அவருக்கு ஆனைமுக பிள்ளையார் என்ற பெயரை பெற்றார். அடுத்ததா யாருக்கு பொருத்த போறாங்க? மாட்டு தலையை கொண்டு வந்து அங்கே அப்பொழுதே ஆட்டு தலையும் அங்கே அன்னையான தார்காவல்லியினுடைய உடம்பில் பொருத்தி. ஆமா அது மட்டுமல்லாது மாட்டு தலையை அங்கே தர்க்கராசன் உடம்பில் பொருத்தி. அப்படி தர்க்கராசன் உடம்பில் பொருத்தின வேளையிலே இன்னொங்கே சுடலை மாடசுவாமி உடம்பை இழுத்தி வைத்து மாட்டு தலையை பொருத்தி. 3 கொப்புடைய தலையை பொருத்தி தீர்த்தத்தை தெளித்து
ஆமா. தர்க்கராசன் தர்க்கராசன் சுடலமான தர்க்கராசன் ஆமா அது ஒரு சுருவமாக வந்து பிறக்க இருக்கின்றார். விநாயக பெருமான் என்ற பெயர் பிள்ளையாரும் அங்கே அழகாகவே ஆமா ஆனை முக கடவுளாகவும் ஆமா அது மட்டுமல்லாது தளவாய் மாடன் தர்க்கராசன் என்ற பெயர் நீங்கி தளவாய் மாடனாகவும் ஆமா தர்க்கராச பெயர் நீங்கி தளவாய் மாடன் Thank you.